புரியாமல் பிரிபவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். சில சமயங்களில் சில விஷயங்களை நாம் இழக்கும் போதுதான் சிறந்தவற்றை நாம் பெற முடியும். முடிந்துவிட்ட உறவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது ஒரு பாடம், தண்டனை அல்ல. கண்ணீரை துடைத்து புன்னகைக்க கற்றுக்கொள். சில கதைகளுக்கு ஒரு முடிவும் சில அத்தியாயங்களுக்கு ஒரு நிறைவும் இருக்க வேண்டும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில உறவுகள் நம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டுமே வருகின்றன, பின்னர் அவை முடிவடைகின்றன. பிரிவு என்பது ஒரு கதையின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம். உங்களை நீங்களே கண்டறிய ஒரு அழகிய வாய்ப்பு. சில உறவுகள் வானவில் போல அழகாக இருக்கும், ஆனால் நிரந்தரமானவை அல்ல. உறவுகளில் உண்மை என்பது ஒரு கண்ணாடி போன்றது. உடைந்தால் ஒட்ட வைக்கலாம், ஆனால் கீறல்கள் இருக்கத்தான் செய்யும். மனிதர்களின் முகங்கள் மாறுவது போல உறவுகளின் முகங்களும் மாறும். சில முகங்கள் எதிர்பாராத திருப்பங்களுடன் வரும். சிலர் வரும்போது கொண்டாடு, போகும்போது வாழ்த்து. அதுதான் உறவுகளின் நிதர்சனம். உறவுகளில் பல முகங்கள் உண்டு. சில முகங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், சில முகங்கள் பாடங்களை கற்றுக் கொடுக்கும். யார் உங்களோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். யார் உங்களை விட்டு போகிறார்களோ அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். உறவுகளில் நேர்மை என்பது ஒரு அரிய பொக்கிஷம். அதை மதித்து தவறான முகங்களை அடையாளம் காணுங்கள். யார் உங்களின் உண்மையான நண்பர்கள் அல்லது உறவினர்கள் என்பதை கடினமான காலங்களில் தான் தெரிந்து கொள்ள முடியும். சில உறவுகள் நமக்கு வலியை தரும், ஆனால் அந்த வலிதான் நமக்கு யார் உண்மையானவர்கள் என்பதை உணர்த்தும். உறவுகளில் நாம் என்பது முக்கியம், ஆனால் உங்களை நீங்களே இழந்து விடாதீர்கள். உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீர்கள். ஒவ்வொரு உறவும் ஒரு கண்ணாடி போன்றது. உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை அது பிரதிபலிக்கும். சிலர் நம் வாழ்க்கையில் வரும்போது அவர்களை பற்றி ஒரு பிம்பத்தை நாம் உருவாக்குகிறோம், ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர்களின் உண்மையான முகம் வெளிப்படும். அது சில சமயங்களில் எதிர்பாராததாக இருக்கும். உறவுகளில் புரிதலும் விட்டு கொடுத்தலும் முக்கியம், ஆனால் ஒரு தலைபட்சமான புரிதலோ விட்டு கொடுத்தலோ ஒருபோதும் நீடிக்காது. சிலர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வெளியேறினால் அது உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்க வழிவகுக்கும். பிரிவு என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய அத்தியாயம். உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு வாய்ப்பு. கடந்த காலத்தை ஒரு பாடமாக கருதி எதிர்காலத்தை ஒரு வாய்ப்பாக மாற்றுங்கள். ஒவ்வொரு பிரிவும் உங்களுக்கு ஒரு புதிய சக்தியையும் சுயமரியாதையையும் கொடுக்கும். அதை நேர்மறையாக பயன்படுத்துங்கள். நீங்கள் யாரையும் விட குறைவானவர் அல்ல. உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்கள் திறமைகளை நம்புங்கள். பிரிவுகள் என்பது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதி. அவை உங்களை வலிமையாக்கி சிறந்த வாழ்க்கையை நோக்கி இட்டுச் செல்லும். உங்கள் இதயம் உடைந்தால் பரவாயில்லை, அது உங்களை மீண்டும் கட்டி எழுப்ப ஒரு வாய்ப்பு. காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். அதற்கு சற்று காத்திருங்கள். உங்களை நீங்களே நேசியுங்கள். உறவுகளில் அன்பு உண்மையாக இருக்கும் போது தவறான புரிதல்கள் விலகிச் செல்லும், ஆனால் அன்பு இல்லாத இடங்களில் சிறு தவறுகளும் பெரும் பிளவுகளை உருவாக்கும். சில உறவுகள் நாடக மேடை போன்றவை. அதில் உள்ளவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை மட்டுமே நடிப்பார்கள். உண்மையான முகம் எப்போதும் திரைக்கு பின்னாலேயே இருக்கும். யார் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை விட யார் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக செயல்படுகிறார்கள் என்பதையும் உறவுகளில் கண்டறிவது முக்கியம். உறவுகளில் நீங்கள் ஒருவரை சந்தோஷப்படுத்த மட்டுமே இருந்தால் இறுதியில் நீங்கள் மட்டுமே ஏமாந்து போவீர்கள். ஒரு உறவில் சமநிலை முக்கியம். பொறாமை, சுயநலம், பொய் இவை அனைத்தும் ஒரு உறவின் முகமூடியை கிழித்து அதன் உண்மை முகத்தை வெளிப்படுத்தும். சில உறவுகள் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும். அந்த உறவுகளை விட்டு விலகுவது உங்கள் மன அமைதிக்கு அவசியம். நீங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு விருப்ப தேர்வாக இருக்கும்போது அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னுரிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பிரிவு என்பது ஒரு அழிவு அல்ல, அது ஒரு மறுசீரமைப்பு. உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. வலி என்பது தற்காலிகமானது, ஆனால் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்களும் பெரும் வலிமையும் நிரந்தரமானவை. நீங்கள் யாரை இழக்கிறீர்களோ அவர்களை விட சிறந்த ஒருவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்கள்தான். உடைந்த பகுதிகளை வைத்து புதிய வலிமையான ஒரு சிற்பத்தை உருவாக்க உங்களுக்கு வலிமை உண்டு. ஒரு கதவு மூடும் போதுதான் மற்றொரு
மற்றொரு கதவு திறக்கும். ஆனால் பெரும்பாலும் மூடிய கதவையே நாம் உற்று பார்த்து கொண்டிருப்பதால் திறந்த கதவை பார்க்க தவறிவிடுகிறோம். உங்கள் இதயம் உடைந்திருந்தாலும் உங்கள் ஆத்மா இன்னும் முழுமையாகவே இருக்கிறது. அதை உணர்ந்து உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரிவு என்பது உங்களை நீங்களே மீண்டும் கண்டுபிடிக்கும் ஒரு பயணம். உங்களின் உண்மையான வலிமையையும் விருப்பங்களையும் இந்த பயணத்தில் கண்டறியலாம். உங்கள் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை என்பதை நம்புங்கள். புதிய ஆரம்பங்களுக்கு எப்போதும் இடம் உண்டு. உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பு. அதை மற்றவர்களின் கைகளில் ஒப்படைக்காதீர்கள். உறவுகளில் மௌனம் சில சமயங்களில் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை விட உரக்க பேசும். அந்த மௌனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். சிலர் உங்களுடன் இருக்கும்போது உங்களை சிறைப்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது சுதந்திரத்தை உணர்வீர்கள். அதுவே அந்த உறவின் உண்மையான முகம். உறவுகளில் யார் உங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், யார் உங்களை மனதளவில் காயப்படுத்துகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துங்கள். ஊக்கப்படுத்துவர்களுடன் மட்டுமே இருங்கள். ஒரு உறவின் வலிமை சந்தோஷமான தருணங்களில் மட்டுமல்ல, கடினமான தருணங்களில் எப்படி ஒருவரை ஒருவர் ஆதரிக்கிறார்கள் என்பதில் தான் உள்ளது. சில உறவுகள் வானவில்லின் 7 வண்ணங்களைப் போல அழகாக தோன்றலாம். ஆனால் அது ஒரு மாயை என்பதை உணருங்கள். உண்மையில் அவற்றில் ஒரு வண்ணம் கூட நிரந்தரமற்றது. யார் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் உங்கள் உண்மையான உறவுகள். முகமூடி அணிபவர்களை தவிர்த்து விடுங்கள். ஒவ்வொரு உறவும் ஒரு பரிசோதனை களம். சில சமயங்களில் நாம் தோல்வியடையலாம். ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடம். பிரிவு என்பது ஒரு இருண்ட மேகம் போல. அது கடந்து செல்லும் போது சூரிய ஒளி மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். நிறைவடையாத உறவுகள் உங்கள் புதிய பயணத்திற்கான எரிபொருளாக அமையட்டும். கடந்த காலத்தின் வழிகளை பாடங்களாக மாற்றுங்கள். உங்கள் இதயம் உடைந்திருந்தாலும் நீங்கள் இன்னும் முழுமையடைந்தவரே. உங்கள் மனதை செதுக்கி உங்கள் ஆத்மாவை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. இந்த உலகில் உங்களுக்கான சரியான இடத்தை, சரியான உறவை நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள். நீங்கள் இழந்ததை எண்ணி கவலைப்படுவதை விட நீங்கள் இன்னும் பெறப்போகும் அற்புதமான விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் பலவீனங்களை பலமாக மாற்றுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை விட நீங்கள் வலிமையானவர் என்பதை நிரூபிக்க உங்கள் வெற்றியை காட்டுங்கள். நேரம் எல்லா காயங்களையும் ஆற்றும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை எப்படி பராமரித்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு விலை மதிப்பற்ற நபர். உங்களை நேசியுங்கள். உங்களை மதிப்பவர்களுடன் மட்டும் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் சிறப்பாக அமைய பழைய பக்கங்களை கிழித்து எறிந்துவிட்டு புதிய பக்கங்களில் நம்பிக்கை, அன்பு, அமைதி நிறைந்த கதையை எழுதுங்கள். உறவுகளில் மரியாதை என்பது அன்பை விட முக்கியமானது. மரியாதை இல்லாத இடத்தில் அன்பு நீண்ட காலம் நிலைக்காது. யார் உங்கள் பலவீனங்களை பயன்படுத்தி உங்களை கட்டுப்படுத்த பார்க்கிறார்களோ அவர்கள்தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்து முதலில் நீக்கப்பட வேண்டியவர்கள். உறவுகளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா அல்லது சமாதானமாக இருக்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெறும் சமாதானத்திற்காக சந்தோஷத்தை இழக்காதீர்கள். சிலர் நம்மிடம் வருவார்கள், சில காலம் இருப்பார்கள், பின்னர் சென்று விடுவார்கள். அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை சொல்லிவிட்டு செல்கிறார்கள். உறவுகள் என்பவை 2 மரங்கள் போல இணைந்து வளரும். ஆனால் ஒவ்வொன்றின் வேர்களும் தனித்தன்மை வாய்ந்தவை. ஒன்றை ஒன்று நெரிக்க கூடாது. உறவுகளில் பொய்களும் ரகசியங்களும் வெளிப்படும் போதுதான் அதன் உண்மை முகம் முழுமையாக தெரியும். யார் உங்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்களோ, யார் உங்கள் இலக்குகளை ஆதரிக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடன் இருக்க தகுதியானவர்கள். உடைந்த கண்ணாடிகள் கூட ஒளி பிரதிபலிக்கும். உடைந்த உறவுகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் வெளிச்சத்தையும் தரும். பிரிவுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிலரை குறைக்கலாம். ஆனால் அது உங்களை நீங்களே அதிகரித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு. உங்கள் இதயம் உடைந்திருந்தாலும் நீங்கள் இன்னும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவே நீங்கள் வாழ்வதற்கு ஒரு காரணம். ஒரு முடிவின் அழகு அது ஒரு புதிய அத்தியாயத்திற்கான தொடக்கமாக அமைகிறது என்பதில்தான் உள்ளது. உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சிறந்தவராக மாறும்போது சிறந்த உறவுகள் தானாகவே உங்களை தேடி வரும். கடந்த காலத்தின் நிழலில் வாழாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தை அனுபவித்து எதிர்காலத்தை நம்புங்கள். கண்ணீரை துடைத்துவிட்டு உங்கள் தலை நிமிர்ந்து செல்லுங்கள். உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது.
நீங்கள் அனுபவிக்கும் இந்த வலி தற்காலிகமானது, ஆனால் அதிலிருந்து நீங்கள் பெறும் பாடங்கள் உங்களுக்கு நிரந்தரமானவை. இதுபோன்று மேலும் பல ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோக்கு லைக்கும் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேரும் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.